இன்னைக்கு மட்டும் பெண்கள் பாதுகாப்புன்னு ஏதாவது பேசட்டும். பார்த்து இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகம் எல்லாம் பஞ்சர் ஆயிரும். நீ பாக்குற இன்னைக்கு சரவை அடிய பாப்பு இல்லையா? என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குற. மத்தவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே பிடிக்கும். ரொம்ப ரொம்ப என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. என் பொண்ணோட ரொம்ப பிடிக்கும் அவரை. என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். எதுக்கு அவங்க அந்த கல்யாணத்தை நிறுத்தினேன்? அவங்க பார்த்த பொண்ணுக்கு புருஷனை விட நடிகனை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிச்சு. என்னடாச்சு? சரிம்மா, அந்த நடிகனையே கல்யாணம் பண்ணிக்கோ. நான் தான் சண்டை போட்டு கல்யாணத்தையே நிறுத்திட்டேன். எப்படியோ உங்க அண்ணன் வாழ்க்கையை காப்பாத்திட்டேன். ஆமாண்ணே, இந்த மாதிரி தற்குறிகள் எல்லாம் வச்சு எங்க அண்ணன் காலம் தள்ள முடியுமா? எவராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. தளபதி கிட்டக்க பார்க்க போறோம். ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். வாழ்க்கையிலே ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நாளா இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். சாமியை போய் நம்ம கோயில்ல பார்க்கணும். எங்களை பார்க்கறது சாமி இன்னைக்கு இங்க வருது. அக்கா சொன்னதுதான், சாமியை பார்க்க நாங்க கோயில் போவோம். ஆனா இன்னைக்கு வந்து எங்களை பார்க்க சாமியே இங்கே வருது. ஐயோ, விசில அடிச்சு சாவடிக்கிறானுங்களே. இவனுங்களை கேட்க யாரு இல்லையா? தளபதினா எல்லாருக்குமே உயிர், எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி நாங்க வந்து ஒவ்வொரு லேடிஸும் வந்து ரொம்ப விரும்பி நாங்க வந்து தளபதி கூட இணைஞ்சிருக்கோம். இப்போ தளபதி தான் வரணும். வந்தாக்கா எங்க பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு கிடைக்கும். வந்தாக்கா எங்க பெண்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு கிடைக்கும். என் பொண்டாட்டி கூட இவ்வளவு பாசமா இருந்தது என் செல்லம். நாங்கள் நாகப்பதினி ஜாதியை சேர்ந்தவர்கள். எங்களுக்கு ஒரு இப்பு அதிகமாக வரும். மன்னா, நாங்கள் தான் நாகப்பதினி வம்சத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் இன்று வந்த புதியவர்கள். ஆகவே நாங்கள் தான் மூத்தக்குடி மக்கள். இல்லை, நாங்கள் தான் மூத்தக்குடி. இல்லை, நாங்கள் தான் மூத்தக்குடி மக்கள். கட்சியும் வேண்டாம், கொடியும் வேண்டாம். இந்த கட்சியில எனக்கு இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. நான் விலகிக்கிறேன் அந்த கட்சியை விட்டு. இந்த பத்திரமா தங்கத்தை போய் சந்தேகப்பட்டனே. அரியலூரில் விஜய் கட்சியின் மகளிர் அணி நிர்வாகிகள் ஏற்றிய கொடியை இறக்கி பேட்சுகளையும் கழற்றி வைத்ததால் பரபரப்பு. ரகசிய சிநேகிதனை என்றுமே காதல் வெல்லும். த்ரிஷா பதிவால் வெடித்த சர்ச்சை. விஜய் சங்கீதாவின் விவாகரத்து தற்போது பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் நடிகை த்ரிஷாவின் காதல் பற்றிய பதிவு இணையத்தில் மீண்டும் காட்டுத்தீ போல் பரவி வருகிறது. என் பொண்டாட்டி கூட இவ்வளவு பாசமா இருந்தது என் செல்லம். என் வாழ்க்கையில உன்னை தவிர யாரும் கிடையாது. என் வீட்டுல விஜயம் இல்ல, ஒருத்தனும் இல்ல. என் வீட்டுல இருக்கவங்க உதயநிதி ஸ்டாலினோட இளைஞர் அணி தான் என் வீட்டுல இருக்கா. தெரிஞ்ச புள்ள வாங்க. 10 நிமிஷத்துல உன் பையனை துண்டு துண்டா வெட்டி அனுப்புற. அப்போ இதே மாதிரி செய்வீங்களா? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? நீ வெயிட்டுதா பையன் காணோன்னு தேட ஆரம்பிச்சிருப்பேன். தேசக்கு பிசகா எதுனா ஆச்சு கட்சி வரைக்கும் தேடினே இருக்க வேண்டியதான். எந்த புண்ணியவதி பத்த புள்ளையோ பைத்தியமா அலையுது. உன் பையனுக்கு இல்ல அதெல்லாம் நீயே முடிவு பண்ணிக்கா. ஆனா ₹1 ரூபாய் குறைஞ்சா கூட உன் பையனை காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படி இந்த மாதிரி தற்கொலை இது படிக்காம ஏன் உசுரம்? உண்மையாலுமே எங்க வீட்டுக்காரர் எல்லாம் செய்யற கொடுமை விஜய் கண்டிப்பா தட்டி கேட்கணும்னு ஆசை. ஐயோ சாமி, வேற எங்களை மாதிரி இருக்கிற எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் விஜய் என்னதான் பாதுகாப்பு. காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. அதனால அவர் சொல்றதுதான் கண்டிப்பா அவரோட இது சப்போர்ட் வேணும். உங்களதான் சலதான வைக்கணும். அன்பான மருமகள், ஒரு டோட்டலா ஒரு கரெக்ட் மதர். சொல்லவான் தான் எல்லாத்தையும் சொல்லிட்டியே. நானாவது அடியில காந்தம் வச்சு நீ எனக்கு ஆப்பு வச்சிட்டியடா. அந்த குழந்தை குளிப்பாட்டுறது முதற்கொண்டு அவங்க தான் குளிப்பாட்டுவாங்க. கூட்டி கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறது, பிக்கப் டிராப் வந்து இப்ப வரைக்கும் அவங்கதான் வந்த உடனே ஹோம்ஒர்க் பண்ண வைக்கிறது. வெரி டெடிகேட்டட் மதர். குழந்தைங்க மேல ரொம்ப பொசசிவ். அடுத்தது ஹஸ்பண்ட் ஆபீஸ் என்ன வருது என்ன போகுது அதை பத்தி கவலையே பட மாட்டேன். நல்ல ஒய்ஃப்னு சொல்றதை விட நாச்சு. நடிகர் விஜய்க்கு மாதர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். சங்கீதாவை விமர்சிப்பவர்களை கண்டிக்காமல் மௌனம் காப்பதா என்று
விஜய்க்கு மாதர் சங்கம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க நல்லா இருக்கணும். சங்கீதா மீது ஆபாச அவதூறு பரப்புவோர் மீது தாவேகா கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாதர் சங்கம் கூறியிருக்கிறது. நாமளே கிடையாதுப்பா, வீணா வந்து ஏமாந்து போத சொன்னா கேளு. சங்கீதா விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்திருப்பது தனிப்பட்ட நடைமுறை என்றும் மாதர் சங்கம் கூறியுள்ளது. விஜயின் இமேஜ் டேமேஜ் ஆகி விடாமல் இப்பிரச்சனையை உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மூலமாக முடித்து தனக்கும் தன் பிள்ளைகளுக்கும் நியாயமான செட்டில்மெண்ட் பெற மட்டுமே விரும்பியிருக்கிறார் சங்கீதா. ஆனால் அதற்கு விஜய் தரப்பில் சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை என சொல்லப்படுகிறது. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. மகளிர் ஆணையத்தின் பிரமுகர் ஒருவர் மூலமாக இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரவும் சங்கீதா மெனக்கெட்டு இருக்கிறார். இதற்காகவே கடந்த நவம்பர், டிசம்பர் மாதங்களில் சென்னையில் அவர் முகாமிட்டு இருக்கிறார். பேச்சுவார்த்தைக்காக மகளிர் ஆணைய பிரமுகர் ஒருவர் விஜயை அழைத்தபோது உங்க இஷ்டத்துக்கெல்லாம் செட்டில்மெண்ட் பேச முடியாது என்று தவிர்த்து விட்டார் விஜய் எனவும் சொல்லப்படுகிறது. என்ன மனுஷன், உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நடிகை பெயரில் சொத்துக்களை எழுத முயற்சி. இதுவும் சங்கீதாவை ரொம்பவே டென்ஷன் ஆக்கி இருக்கிறது. நானும் பொம்பளை புள்ளையா அடுக்கு ஒடுக்குமா இருக்கலாம்னு பாக்குறேன், என்ன கடுப்பேத்தன. இது தவிர சொத்துக்கள் சில விற்கப்பட்டு கைமாற்றப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. என்னால தாங்க முடியலையடா. தலபதி வந்து இறங்கினா மாஸ்டர். அவ்வளவுதான் வைபா. எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். தெரியுதா அவர் ஏன் அடிக்கடி நான் 77 எம்ஜிஆருங்கிறாருன்னு? ஆட்சி மாற்றத்துக்கு இல்லையா? ஓ, நீங்களா அப்படி நினைச்சுக்கிட்டா நான் அப்படி சொன்னேனா? நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன நினைச்சீங்க? அதனால மாப்பு இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். நல்லா செஞ்சா பரவாயில்லன்னு நினைக்கிறேன். புது புது திட்டங்களை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். நான் கேட்டது விஜய் அங்கிள் வரணும் சொல்லு. டென்ஷன் ஆகாதீங்கண்ணே. அங்கிள் ஆனா அவர் எனக்கு கொடுத்தது ஸ்டாலின் தாத்தா தான் வரணும். ஆடுறா சக்க அரசக்க அரசக்க அரசக்க. விஜய் பேர்ல சொல்றாங்க, அம்மா வந்து விஜய் ஓட்டு போடாட்டி விஜய் கொண்டு வந்துறாங்க. போய் சாவட்டும் அப்படி இருந்து என்ன பண்ண போகுது? அது விஜய்க்கு தான் ஓட்டு போடுறான். விஜய் ஒரு பைத்தியம், அவனுக்கு ஓட்டு போடுறான் ஒரு பைத்தியம். இருக்கிறது சாவட்டும். அவங்க அம்மா விஷம் வைக்கிறான்னு சொல்லுங்க, நாங்க வேணா போய் வைக்கிறோம். ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க நல்லா இருக்கணும். முதல்ல தளபதிக்கு ஓட்டு போடுறவனுக்கு அவனுக்கு ஓட்டு இருக்கா? ஜங்க பொங்கன்னு குதிக்கிற ஆளுகள், அவளுகளுக்கெல்லாம் முதல்ல அறிவு இருக்கா? அது இருந்துச்சுன்னா அவளுக்கெல்லாம் பேச மாட்டாளுங்க. கரெக்டா சொல்றானே. உங்களுக்கு போட்டினா யாரு நினைக்கிறீங்க? இப்போ வந்து ஏடிஎம்கே டிஎம்கே தான். எங்களுக்கு போட்டியே இல்லைங்க. போட்டியே இல்லைங்க. ஓபிஎஸ் இருந்தாரு, அவரே எங்க பக்கம் வந்துட்டாரு. என்ன எங்களுக்கு எதுக்கு போட்டி? அம்மா இருக்கின்ற பொழுது தென் மாவட்ட மக்களுக்கு பயன்படுகின்ற விதமாக எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக மத்திய அரசு கொடுத்து அந்த பணி நடந்து கொண்டிருக்கிறது. 2015 அறிவிக்கப்பட்டு 2019 அடிக்கல் நாட்டப்பட்டு இன்று இப்பதான் அவங்க அதையும் அவசரமாக கட்டி முடிக்கப்பட்ட ஒரு வார்ட எய்ம்ஸ் மருத்துவமனையில் திறக்க வர்றாரே தவிர வளர்ச்சி திட்டங்களோ சிறப்பு திட்டங்களோ இந்த பட்ஜெட்ல எதுவும் இல்லை. என்ன போக்கு எதிர்கட்சியார் என்ன நினைப்பா? எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்கிறாரு, ஊழலுக்காக கலைக்கப்பட்ட கட்சி தான் வந்து திமுக ஆட்சி அப்படின்னு. அதுக்கு ஏதாவது ஒரு ப்ரூஃப் அவரால் கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. காற்றுக்கு கண்ணுக்கு தெரிகிறதா? தெரியாது. அந்த காட்டில் கூட ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,74,000 கோடி ஊழல் செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. நாங்கள் விடுதலை பெற்றிருக்கிறோம். ஆனால் அம்மையார் ஜெயலலிதா இறக்கிற வரை ஊழல் குற்றவாளியாகத்தான் இருந்தார். 4 வருஷம் சிறை, 100 கோடி அபராதம் பண்ணது அம்மையார் ஜெயலலிதா. யார் வேணாலும் மறுக்கலாம். ஆனால் ஊழலாக இருந்து முதலமைச்சராக சிறைக்கு போனது அம்மையார் ஜெயலலிதா. நீ அடியில விட்டு கத்தி அரைஞ்சி மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்கு. நம்முடைய கூட்டணி நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சுமார் 210 இடங்களில் வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். I can see it in your eyes. The next government of Tamil Nadu will be an NDA government. சுரலை
பிரதமர் நரேந்திர மோடி சொல்றாரு தமிழ்நாட்டுல திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு. மணிப்பூர்ல பிஜேபி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. மணிப்பூர்ல கலவரம் வெடித்து அங்க பெண்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட பொழுது அதை இந்திய மக்களிடம் மறைத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி. அது தெரிஞ்சதுக்கு பிறகு இதற்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு நாடாளுமன்றத்திற்கு கூப்பிட்ட போது வராமல் பல மாதங்கள் ஓடி ஒளிந்து கொண்ட கோழை தான் பிரதமர் நரேந்திர மோடி. இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்னா என் நிலைமை யோசிச்சு பாடுறா. மதச்சார்பற்ற சமூக நீதி தான் கோட்பாடுங்கிறாங்க. வாசாத்தி அந்த வன்கொடுமையில சூத்திரதாரியே செங்கோட்டையன் தான். ஆமா, அவரை சேர்த்துக்கிட்டு எப்படி சமூக நீதியை போட்டுருவீங்க? அதெல்லாம் விஜய்க்கு தெரியாதுங்க. வாசாதினா என்ன தெரியாது. தெரியாது. வாசாதி பத்மினி கொலை வழக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. வாசாதி பத்மினி கொலை வழக்குல என்ன நடந்தது தெரியாது. தெரியாது. விஜய் பத்தி தெரியாது. விஜய் தெரியாது. அதனால நம்ம அதை பத்தி பேசுறதே நம்ம இவ்வளவு நேரம் விஜய் பத்தி பேசுறதே நம்ம டைம் வேஸ்ட். கிழிஞ்சது போ. என்ன காப்பாற்றணும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா நியூஸ் சேனல் பேரையும் லோகோவையும் மாத்தி போட்டு பொய்யான செய்தியை சொல்றீங்க, அவதூறு பரப்புறீங்க, ஆளுங்கட்சிக்கு சொம்படிக்கிறீங்கன்ட்டு போஸ்ட் போடுறீங்க. நீங்க போடுற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 25 ரூபாய். அப்ப நீங்க எத்தனை போஸ்ட் போடணும்னு நீங்களே பாத்துக்கங்க. சக்சஸ் என்னடா? என்ன சக்சஸ்? நியூஸ் சேனல் எல்லாத்தையும் வளர விட்டுட்டோம்ல. எப்படி? இங்க பாத்தீங்களா, எல்லா நியூஸ் சேனலும் ஃபேக் ஐடி போட்டு ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாத்தையும் போட்டு அடிச்சுட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் எப்படி உங்களை ட்ரோல் பண்றானுங்க, அடிக்கிறானுன்னு பாக்குறேன் நான். இனிமே நம்ம போடுறதுதான் நியூஸ். 2026 நீங்க தான் சிஎம். இதை யாராலையும் மாத்த முடியாது. மத்தாலும் யாராத மத்தவங்களுமே தற்கொலை பூந்தைங்க வச்சு அசில் வந்த பேரு உன் மேல அந்த தப்பு இல்ல. மொத்த என்னதான் சொல்லணும். அவங்களுக்கு ஒரு நாள் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.